தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் அரசு செவிலியர் கல்லூரி மற்றும் இந்திய மனநல சிகிச்சை செவிலியர் அமைப்பும் நடத்தும் 1ஆம் ஆண்டு தேசிய கருத்தரங்கில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி கருத்தரங்கை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், இந்திய செவிலியர் குழு தலைவர் திலீப்குமார், சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 3 நாட்கள் நடைபெறும் கருத்தரங்கில் 21 மாநிலங்களிலிருந்து செவிலியர் மாணவர்கள் கலந்து கொண்டு ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிட்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரி மாநிலத்தில் மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தால் செவிலியர் கல்லூரிகள் அதிகமாகவே உள்ளது. குழந்தைகள் மருத்துவ கல்வியை பெறும் வாய்ப்பு அரசு ஏற்படுத்தி இருப்பதுடன் அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி வருகிறது. புதுச்சேரி சிறிய மாநிலம், ஆகவே இங்கு அதிகமானோர் செவிலியர்களாக படித்து முடித்து வெளிமாநிலம், வெளிநாடுகளில் பணிகளை மேற்கொள்ளும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அரியாங்குப்பம் கொம்யூன் ஓடைவெளி ஸ்ரீ சண்முக விநாயகர் ஸ்ரீ பரம்படி மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அனுங்னி விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், கோபூஜை, தனபூஜை, வாஸ்து சாந்தி, கலச பூஜை, 1ஆம் கால, 2ஆம் கால, 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. யாத்ராதானம், கடம்புறப்பாடு, மூலவர் விமானம் மற்றும் ஸ்ரீ சண்முக விநாயகர் ஸ்ரீ பரம்படி மாரியம்மன் ஆகியவற்றிற்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர், சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட லாஸ்பேட்டை அரசு ஊழியர்கள் குடியிருப்பு அருகே அமைந்துள்ள நீதிபதிகள் குடியிருப்பு வளாகத்தினுள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் முயற்சியால் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 4,85,00,000 செலவில் 7 புதிய நீதிபதிகள் குடியிருப்புகள் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசர் சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற பூமி பூஜை விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி மாநில நீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனந்த், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம், சட்டத்துறை செயலாளர் முனைவர் சத்தியமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் சீனிவாசன், உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் லோகநாதன் மற்றும் அரசு ஊழியர்கள், குடியிருப்போர் சங்க நிர்வாகிகள், நாவர்குளம் வார்டு பாஜக பிரமுகர்கள், சட்டத்துறை ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கொஞ்சம் உட்காருங்க, வாங்கிக்கலாம். கொஞ்சம் போட்டோ பாருங்க சார். ஓகே ஓகே. காங்கிரஸ் கட்சி பிரமுகர் மணி பிறந்த நாளையொட்டி அவரது அலுவலகத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் சபாநாயகர் சுப்பிரமணியன், காங்கிரஸ் கட்சி மாநில துணைத் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளர் தேவதாஸ் தலைமையில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இதில் அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் தொகுதி மற்றும் மாநில கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர்.
புதுவை நகர செங்குந்தர் இளைஞர் நல சங்கத்தின் 29ஆம் ஆண்டு கல்வி விருது வழங்கும் விழா மறைமலை அடிகள் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு சங்கத்தின் தலைவர் பாண்டியன் தலைமை தாங்கி வரவேற்புரை நிகழ்த்தினார். பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபண நல சங்கத்தின் தலைவர் முருகையன் மற்றும் புதுவை நகர செங்குந்தர் இளைஞர் நல சங்கத்தின் கௌரவ தலைவர் சீனிவாசன், தலைவர் முரளிதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இவ்விழாவில் முன்னாள் சபாநாயகர் மற்றும் புதுச்சேரி செங்குந்த மகாஜன சங்கத்தின் தலைவருமான சப்தகிரி சிவக்குழுந்து மற்றும் புதுச்சேரி மகளிர் ஆணையத்தின் முன்னாள் தலைவர், புதுச்சேரி மனித உரிமை கழகத்தின் முன்னாள் உறுப்பினர் ராணி ராஜன் பாபு ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது. அதன்பின் கடந்த ஆண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன் வாழ்த்துரை வழங்கி சான்றிதழ் பரிசுகளை வழங்கினார். விழாவில் ஸ்ரீ ராமானுஜர் இன்டலெக்சுவல் சர்வீஸ் நிறுவனர் தேவி பிரியா மாணவ மாணவிகளுக்கு எதிர்காலத்தில் வெளிநாடுகளில் மேல் படிப்புக்கான வாய்ப்பு மற்றும் வேலைவாய்ப்பு பற்றி கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சியை நடத்தி மாணவர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தார். மேலும் கடந்த போகி பண்டிகை அன்று புதுவை நகர செங்குந்தர் இளைஞர் நல சங்கத்தின் சார்பாக பெண்களுக்கான கோலப் போட்டி நடத்தப்பட்டது. போட்டியில் கலந்து கொண்ட மகளிர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் பரிசு வழங்கினார். விழாவில் மாணவ மாணவிகளை புதுச்சேரி செங்குந்த மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜா கண்ணு, பொதுச் செயலாளர் கண்ணன், துணைத் தலைவர் கிருஷ்ணசாமி, பொருளாளர் சங்கரநாராயணன், இணை செயலாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் ஸ்ரீகாந்த் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவின் இறுதியாக சங்கத்தின் பொருளாளர் ராஜேஷ் ஆண்டறிக்கையை வாசித்து நன்றி உரையாற்றினார். ஐயா இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஜெயசித்ரா பசுபதி, திருமதி அமர்ஜோதி, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. தம்பி இங்க பாருடா. திருமதி தங்கமணி மோனராஜா, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. திருமதி கிருஷ்ணவேணி ரவீந்திரன். அவன் விட்டுறான். அப்படியே இருங்க, இங்க பாருங்க, கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க. ரெடு ரெடு ரெடு. பாருங்க. திருமதி சித்ரா லட்சுமி உதயகுமார், திருமதி யுவராணி. புதுதில்லி சட்டப்பேரவை தேர்தல் கடந்த 5ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டன. இதில் பாஜக பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைக்கிறது. இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் ஓசூர் தொகுதி பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் 10 கண்ணு சந்திப்பில் ஒன்று திரண்டு அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் அறிவுறுத்தலின்படி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி மகிழ்ச்சியுடன் முழக்கமிட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, பொதுச் செயலாளர் சிவசங்கர், மகளிர் அணி மல்லிகா, கிளை தலைவர்கள் முரளி, குப்புசாமி, ஏழுமலை, கோபி, ஜீவா, மைக்கேல், அஜித்குமார் மற்றும் இளைஞர் அணி உலகு கட்சி நிர்வாகிகள் ரகுராமன், கவிதா, விஜய் மற்றும் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து வெற்றியை கொண்டாடும் வகையில் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. நம்ம மந்திரியை வாழ்த்து 2 வார்த்தை. முத்தியால்பேட்டை தொகுதி ரங்கவிலாஸ் தோட்டம் பின்புறம் மகாத்மா காந்தி வீதி, டெய்லி நீட்ஸ் அருகில் உள்ள ஸ்ரீரங்க விநாயகர் வீதியில் 40 ஆண்டுகளுக்கு மேலாக மண்பாதையை சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக மாற்ற சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் முயற்சி எடுத்து தனது 2022, 23 மற்றும் 2023, 24 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து நிதி ஒதுக்கி மேற்படி பாதைகளை சிமெண்ட் கான்கிரீட் சாலையாக அமைக்க நடவடிக்கை எடுத்து தற்போது சுமார் 10,50,000 மதிப்பில் பணி தொடங்குவதற்கான பூமி பூஜை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் ஏற்பாட்டில் செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு உபயோகத்திற்காக அர்ப்பணித்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் கடந்த ஒரு வருட காலமாக தி பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் சார்பில் தேசிய அளவில் நடைபெறும் கேரம் போட்டிகளில் பங்கு பெறும் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் பல்வேறு சாதனைகளை படைத்து வருகின்றனர். குறிப்பாக பெண்கள் அணி 3 பதக்கங்களை பெற்றுள்ளனர். மேலும் 48வது ஜூனியர் கேரம் போட்டி 2024 பிப்ரவரி மாதம் மதுரையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட புதுவை வீராங்கனைகள் அகில இந்திய அளவில் 3ஆம் இடத்தை பிடித்தனர். கடந்த 2024 மார்ச் மாதம் வாரணாசியில் நடைபெற்ற 45வது சப் ஜூனியர் கேரம் போட்டியில் பெண்கள் அணி 3ஆம் இடத்தை பிடித்தனர். தனிநபர் ஒற்றையர் பிரிவில் பூஜா 5ஆம் இடத்தையும், இதே போட்டியில் ஆண்கள் பிரிவில் தோனி 6ஆம் இடத்தையும் பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து 2024 செப்டம்பர் மாதம் மத்திய பிரதேசம் குவாலியரில் நடைபெற்ற 49வது ஜூனியர் போட்டியில் பெண்கள் அணி 2ஆம் இடத்தையும், தனிநபர் பிரிவில் பூஜா 6ஆம் இடத்தையும் பிடித்தனர். மேலும் 21 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் செபாஸ்டின் அகில இந்திய அளவில் 8வது இடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வெற்றிகளை தொடர்ந்து ஜனவரி மாதம் 5 முதல் 8ஆம் தேதி வரை ஆந்திர மாநிலம் நெல்லூரில் நடைபெற்ற 29வது தேசிய சீனியர் ஃபெடரேஷன் கோப்பை போட்டிகளில் புதுவை வீராங்கனைகள் பூஜா தனக்கு எதிராக விளையாடிய முன்னாள் உலக சாம்பியன் மற்றும் தேசிய சாம்பியனையும் வீழ்த்தி தங்கக்கோப்பையை கைப்பற்றினர். இது அவர் தன்னுடைய 14 வயதிலேயே நிகழ்த்திய மிகப்பெரிய சாதனையாகும். இத்தகவலை தி பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷன் சங்க தலைவர் ஜெகஜோதி, சங்க செயலாளர் ஞான இருதயராஜ் தெரிவித்துள்ளனர். மேலும் கேரம் விளையாட்டில் ஆர்வமுள்ள மாணவ மாணவியர்கள் தங்களின் பெயரை சங்கத்தில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டனர். உயர்கல்வி சென்டாக்ல அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் ஸ்போர்ட்ஸ் கோட்டான்றது நான் கேட்டுக்கொள்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா 6 வயசுலேருந்தே விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 6 வயசுலேருந்தே எங்கள் அப்பா தான் எனக்கு கோச். அவர் தான் எனக்கு 6 வயசுலேருந்து இப்போ வரைக்குமே கோச் பண்ணது. அப்புறமா நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி மெடல்லாம் அடிச்சிருக்கோம். ஸோ அதனால் கவர்மெண்ட் எங்கள் பாண்டிச்சேரி அமெச்சூர் கேரம் அசோசியேஷனுக்கு அந்த மாதிரி எதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் இந்த மாதிரி இருக்க நிறைய பிளேயர்ஸ் அந்த மாதிரி யாராவது உருவாகி மறுபடியும் சப் ஜூனியரில் கோல்டு அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறேன். புதுச்சேரி பூர்வீக அட்டவணை இனத்தவர் நல இயக்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள திராவிடர் கழகம் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரி பூர்வீக மக்களின் பாதிப்பு குறித்தும் அதன் பாதுகாப்பு குறித்தும் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆலோசகர்கள் முன்னாள் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் அன்பழகன் அன்பு ஆலோசனையின் பேரில் நடைபெற்ற கூட்டத்தில் பூர்வீக மக்கள் கலந்து கொண்டனர். இக்குழுவின் தலைவர் ஓய்வு பெற்ற இன்ஸ்பெக்டர் செல்வராஜ் தலைமை தாங்கினார். தலித் மற்றும் பழங்குடியினர் கூட்டமைப்பு தலைவர் தனபால், இக்குழுவின் பொதுச் செயலாளர் நாகமணி, பொருளாளர் புண்ணியகோடி, மேலும் அரசு ஊழியர் சங்க செயலாளர் பரமசிவம், அம்பேத்கர் தொண்டர் பாவாடை ராயன், அருந்ததியர் சங்க தலைவர் கண்ணதாசன், ரங்கநாதன், மக்கள் நல சங்க சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு புதுச்சேரியில் தாய் வழி சான்றிதழில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து புதுச்சேரி முதல்வரை சந்தித்து சமுதாய தலைவர்கள் ஆலோசனை நடத்த வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் கீழ் செயல்படும் வேளாண் அறிவியல் கல்லூரியின் இளநிலை இறுதி ஆண்டு மாணவிகள் காட்டேரிக்குப்பத்தில் ஊரக வேளாண் பயிற்சி முகாமில் ஈடுபட்டுள்ளனர். இப்பயிற்சி வேளாண் கல்லூரி முதல்வர் முனைவர் முகமது யாசன், திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ராங்கலுஸ்கர், திட்ட பொறுப்பாளர் முனைவர் ராஜேந்திர பிரசாத் ஆகியோரின் தலைமையின் கீழ் நடைபெறுகிறது. புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் 19ஆம் தேதி வரை நடைபெறும் மலர் கண்காட்சியில் ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, விவசாய அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் மற்றும் வேளாண் இயக்குநர் வசந்தகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர். இதில் மாணவிகள் ஆர்த்தி, அபிநயா, சாருஸ்ரீ, தேவி, வைஷ்ணவி, தாட்சாயினி, திவ்யதர்ஷினி, சௌஜன்யா, காயநிகரி, கோபிகா, ஹரிணிகுமாரி ஆகியோர் கலந்து கொண்டு விவசாய அமைச்சர் மற்றும் வேளாண் இயக்குநருக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்நிலையில் விவசாய அமைச்சர் மற்றும் வேளாண் இயக்குநர் மாணவிகளிடம் கலந்துரையாடி அவர்களின் பயிற்சி அனுபவங்களை கேட்டறிந்து வாழ்த்துரை வழங்கினார். இது மட்டுமின்றி மாணவிகள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள பொருட்கள் குறித்து அங்கு வரும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு விவரித்து அவர்களின் சந்தேகங்களையும் போக்கினர். கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல கூட்டம் மற்றும் புதுச்சேரி மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் தேங்காய்த்திட்டு துறைமுகத்தில் இழுவை வலைகளில் ஆமை விலங்கு சாதனம் பொருத்தி சோதனை செய்து பார்க்கப்பட்டது. இதில் ஆமைகளை தவிர பல வகையான மீன்கள் கிடைத்தன. இதில் இணை இயக்குநர் ஜெயபால், ஒருங்கிணைப்பாளர் அருள்மூர்த்தி, திபாகரன் மற்றும்
மீன்வளத்துறையின் சார்பில் அதிகாரிகள், விசைப்படகு உரிமையாளர்கள், சங்க தலைவர் ஜெயராஜ் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் பாண்டிச்சேரி மினி மாரத்தான் போட்டி புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. இதில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், மாணவர்கள் என 19 வயதிற்குட்பட்டவர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யம் ஆயில் உரிமையாளர் சதீஷ்குமார் தலைமை தாங்கி போட்டியினை துவக்கி வைத்தார். மேலும் இதில் ரெயின்போ மெட்ரிக் ஸ்கூல் தாளாளர் அப்துல் வஹத், இந்திரா இண்டேன் கேஸ் சர்வீஸ் உரிமையாளர் பரசுராமன், ரெயின்போ மெட்ரிக் ஸ்கூல் முதல்வர் சுமதி ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான பரிசுகளை வழங்கி பாராட்டினர். மேலும் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஃபியூச்சர் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிர்வாக இயக்குநர் டயானா மோகன்தாஸ் உட்பட நிர்வாகிகள் செய்திருந்தனர். கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கான ஓட்டப்பந்தயம், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், கபடி, கொக்கோ, நாற்காலி போட்டி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. மேலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு துணை முதல்வர் பாக்கியலட்சுமி, தலைமை ஆசிரியர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார், ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ராமச்சந்திரன், பூபாலன் மற்றும் தொகுதி பொதுச் செயலாளர் சிவசங்கரன், ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடைபெறுகின்றன. அவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்ததை கொண்டாடும் விதமாக மணவெளி தொகுதி பாஜக சார்பாக தவளக்குப்பம் 4 முனை ரோடு சந்திப்பில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் மாநில விவசாய தலைவர் ராமு, மாநில பொதுச் செயலாளர் சக்திபாலன், தொகுதி தலைவர் பிரகாஷ், மாவட்ட முன்னாள் பொதுச் செயலாளர் வடிவேல், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் தட்சிணாமூர்த்தி, ஞானசேகரன், மகளிர் அணி பிரியா தொகுதி நிர்வாகிகள் ராஜதுரை, வாழ்முனி, பன்னீர்செல்வம், ஜெயக்குமார், தேவநாதன், அன்பு ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை ராமலிங்க சுவாமி மடத்தில் 76ஆம் ஆண்டு தைப்பூச ஜோதி தரிசனம் விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கான இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு ராமகிருஷ்ணா தலைமை தாங்கினார். வீரபத்ரன், வெற்றி செல்வம், மாதவன், பெரியசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முகாமை கடலூர் தமிழ் சங்க தலைவர் குழந்தை வேலனார் மற்றும் மடத்தின் அறங்காவலர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். முகாமில் டாக்டர்கள் வினோத், நித்யா கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினர். முகாமில் பொது நல மருத்துவம், குழந்தைகள் நலம், சிறுநீரக கற்கள், சர்க்கரை நோய், தோல் நோய் ஆகியவைகளுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை பெற்று சென்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ராமலிங்க சுவாமி மடத்தினர், இந்திய குடியரசு மக்கள் பேரவை ஆகிய நிறுவனங்கள் செய்திருந்தனர். அப்படியே இல்லை, ஏதாவது சும்மா கேஷுவலாக பேசுங்க சார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மரியாள் நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அன்னை மகாலட்சுமி ஆலயத்தில் 140 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அதன் பின்னர் நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் பெண்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர்.
வானூர் அருகே உள்ள இடையஞ்சாவடி கிராமத்தில் 140 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குட்டி ஆண்டவர் ஆலய கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் துவங்கியது. இதனைத் தொடர்ந்து மங்கள இசை, விக்னேஸ்வர பூஜை, 2ஆம் கால பூஜை, பிரம்மசக்தி, ரக்ஷாபந்தனம், நாடி சந்தானம், தத்துவார்ச்சனை, இதனைத் தொடர்ந்து யாத்ராதானம், கடம்புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க, பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க, மூலவர் குட்டி ஆண்டவர் அய்யனாரப்பன் ஆலய கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளான ஸ்ரீ பாலவிநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ சிவன், ஸ்ரீ துர்க்கை உள்ளிட்ட பரிவார மூர்த்திகளுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை குலதெய்வ வழிபாட்டாளர்கள் மற்றும் இடையஞ்சாவடி கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.